சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்றான். லவ் பண்ணும் பொழுது நல்லா குளிச்சிட்டு சுத்தபத்தமா பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுட்டு தான் லவ் பண்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழணும்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஜட்டியை கழட்டி ஹால்லே போட்டுறான். சாக்ஸை வாஷ் பண்றதே இல்ல. டாய்லெட் போனா ஃப்ளஷ் பண்றது இல்ல. ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட் இருக்கு, பிரைவேட்டா இருக்கும். அங்க லவர்ஸ் மட்டும் தான் போவாங்க. என் பையன் சந்துரு மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. ஆமா, எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் பேசாதடி, அப்படிலாம் பேசாத. அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவன் மூஞ்சிய பார்த்தாலே அப்படியே அரையின் போல இருக்கு. நீ பண்ண இந்த பிஞ்ச தோசை மாதிரி இருக்கு அவன் மூஞ்சி. டிராமா தான் பண்ணணும், ஏமாத்தணும். அவங்க சாய்ஸ் தானே நம்ப வைக்கணும். அப்பதான் அது அரேஞ்ச் மேரேஜாவும் இருக்கும், லவ் மேரேஜாவும் இருக்கும். எப்படி? அப்படி என்னதான்டா பிரச்சனை? நான் பண்றதெல்லாம் லவ்வானே எனக்கு தெரியலையே. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ரெண்டு பக்கமும் அன்பும் மரியாதையும் சமமா இருக்கணும். லவ் பண்றதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறது தவிர வேற எந்த தகுதியுமே தேவையில்லடா. என்ன எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? அவ சிரிச்ச சிரிப்புல பொண்ணுங்க மேல அந்த பயமே போயிடுச்சு. பொண்ணுங்க சிரிச்சா உடனே லவ்வா? இவங்கள அதான் ஏதோ பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆமாடா, நாங்கெல்லாம் பைத்தியம் தான். உங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது பைத்தியக்காரத்தனம் தான். இப்ப நீ ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இப்படி பாதியில விட்டுட்டு போற? இந்த மூஞ்சி தூக்கிட்டு போறது, பேசாம இருக்க சீன்லாம் போட்டோன்னா வாயை உடச்சிருவேன் சொல்லிட்டேன். நான் யாரோ ஒரு புது பையன் ட்ரிபிள் சீனியர் அடிச்சிட்டானா? ஐயோ, பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நினைச்சா டைவர்ஸ் பண்றீங்க. உங்க ஜெனரேஷன்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம்டா. நம்ம ரெண்டு பசங்களும் பச்சை மண்ணா இருக்காங்க. ஏட்டா 4 பன் பட்டர் ஜாம். எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேணாமா? பன் பட்டர் ஜாம் நல்லா இருக்கும்.